பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: உங்களது நிலையில் உறுதியாக நில்லுங்கள். ஆதார வசனம் நெகேமியா 6:3-4 வசனங்கள். அப்பொழுது நான் அவர்களிடத்தில் ஆட்களை அனுப்பி, நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது. நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்திற்கு வருகிறதுனால் அது மெனக்கெட்டு போவானேன் என்று சொல்லச் சொன்னேன். அவர்கள் இந்த பிரகாரமாக 4 தரம் எனக்கு சொல்லி அனுப்பினார்கள். நானும் இந்த பிரகாரமாகவே அவர்களுக்கு மறுமொழி அனுப்பினேன். ஜாக்கிரதை உள்ளவர்களை ஒரு ஜெபம் செய்வோம். தகப்பனே, முகத்தாட்சியின் பார்ப்பது, நோ சொல்ல தெரியாமல் இருப்பது, எஸ்ஸிலிருந்து எஸ் என்று சொல்லிவிட்டு அதில் உறுதியாக இருக்க முடியாது என்று இருக்கிறவர்களுக்கு, இந்த செய்தியை கேட்பவர்களுக்கு உம்முடைய கிருபை பெருகட்டு சுவாமி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம் மக்கள் ஞாயிறு என்று பாருங்கள், ஆலயத்தில் என்ன பயபக்தி, புன்சிரிப்பு, பிரைஸ் த லார்ட் என்று ஆனந்தமாக சொல்வது, சரீரம் சிந்தை இவற்றை ஒருமுகப்படுத்தினது போல ஒரு கட்டுக்கோப்பு, கண்களை மூடி தேவனை ஆராய்ப்பது, மெதுவாக பேசுவது, வாங்க பிரதர், வாங்க சிஸ்டர், நான் அந்த வழியாகத்தான் போகிறேன், உங்களை ட்ராப் பண்ணுகிறேன் என்று வழியோ போய் கேட்பது, செய்வது, இன்னும் எத்தனையோ பக்தி அடையாளங்களை பார்க்கலாம். நான் இதை கொச்சைப்படுத்தி பேசவில்லை, உண்மையாகத்தான் இருக்கிறார்கள், மேன்மைப்படுத்தித்தான் சொல்கிறேன். என்ன ஆவியானவர் எதிர்பார்க்கிறார் என்றால், இதேபோல் மண்டே டு சாட்டர்டே இருக்கலாமே, வீட்டில் இருக்கலாமே, நண்பர்களிடத்தில் இருக்கலாமே, ஆஃபீஸில் இருக்கலாமே, இருக்க வேண்டும். எல்லா இடத்திலும் எல்லோரிடம். அப்படி நடைமுறை வாழ்வில் பெரும்பாலான விசுவாசிகள் இருப்பதில்லை. ஆமாங்க, இருக்க முடியாது, இது உலகத்தில் இருக்கிறோம், அப்படி இங்கே இருக்க முடியாது என்று வாதாடுகிறார்கள். நான் வாதாடவில்லை. நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வை பிரித்து 2ஆக பாழாதீர்கள். நமக்கு ஒரே தேவன், ஒரே கிறிஸ்து, ஒரே ஆவியானவர். இந்த திருத்துவமே நமக்குள் வாசம் செய்கிறார். ஒரே வழி, ஒரே சத்தியம், ஒரே ஜீவன். பல வழிகள் இல்லை. ஒரே வழி, நேர்வழி, இயேசுவின் வழி. இயேசு பூமியிலே வாழ்ந்தபோது யூதர்கள் மத்தியில் ஒரு விதமாக, புறஜாதி இடத்தில் வேறு விதமாக, தேவாலயத்தில் ஜெப ஆலயங்கள் மாறுபாடாக நடந்தாரா? வேஷத்தை மாற்றினாரா? அவர் வேஷமே போடவில்லை. என்ன சுபாவமோ அதை எல்லாரிடத்திலும் எப்போதும் வெளிப்படுத்தினார். பவுல் ரோமருக்கு எழுதின முதலில் 12:2, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரண சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக, அதாவது கர்த்தருக்கு எது பிடிக்கும் பிடிக்காது என்பதை பகுத்தறிந்து உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். மறுரூபம் எப்போ ஆக முடியும்? மனம் புதிதாக வேண்டும். அதற்காகத்தான் ரட்சிக்கப்பட்டோம். நாளுக்கு நாள் நம் மனதை கர்த்தரின் சிந்தையோடு ஒப்பிட்டு அவரை போல மாற வாஞ்சியாக இருக்கும். முயற்சி எடுங்கள், பயிற்சி கொடுங்கள், உங்கள் மனதிற்கு என்பதாகும். நாம் எந்த இடத்தில் இருந்தாலும் கர்த்தருக்கு நற்கந்தமாக இருக்க வேண்டும். அவரது வாசனையை வெளிப்படுத்த வேண்டும். நம்முடைய நோவாகவே இருக்க வேண்டும், எஸ் ஆகவே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய சுபாவம் நமக்கு தெரியுமே, நான் இப்படித்தான் என்பதை விட்டுவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தெய்வீக சுபாவத்திற்கு வந்துவிட வேண்டும். ஆவியானவர் உதவி செய்வார். இதற்குத்தான் காலைதோறும் கிருபை கொடுக்கப்படுகிறது. நான் இப்படித்தான் என்பதையே வெளிப்படுத்தி கொண்டிருந்தால் இருக்கலாம். உள்ளேயும் வெளியேயும் எந்த மாற்றம் முன்னேற்றம் இருக்காது. இப்படியே இருக்க வேண்டும் என்று தான் உலகம் பிசாசும் எதிர்பார்க்கின்றன. அவர் ரோஷக்காரங்க, பிடிச்சதை விடவே மாட்டாராக்கும், 2ல் 1 பார்த்து விடுவார் என்று நம்மை உசுப்பேத்தி விடுவார்கள். உசுப்பேத்தி விடுவதற்கே உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. ஜாக்கிரதையாயிருங்கள். உடனே சொல்ல வேண்டும், இல்லை, ஒரு காலத்தில் அப்படி இருந்தது உண்மைதான், இப்பொழுது மாற்றப்பட்டு விட்டேன், பொறுத்து கொள்வேன், ஏற்றுக்கொள்வேன், தாழ்மையாக இருப்பேன், என் அடையாளம் மாற்றப்பட்டு விட்டது என்பதை தெளிவாக நறுக்கென்று சொல்லிவிட்டு அமைதியாகிருங்கள். நீங்கள் வெற்றியாளர். இப்படி உசுப்பேத்தி விட்டு நம்மளை கெடுப்பதற்கே என்று ஆட்கள் இருப்பார்கள். அவரை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். இப்பொழுது நெகேமியாவுக்கு வருவோம். 6:3-4 வசனங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை சுருக்கமாக சொல்கிறேன். நெகேமியா எல்லா வசதிகளையும் ஆட்களையும் பொருட்களையும் பெற்றுக்கொண்டு எருசலேமுக்கு வந்து அலங்கம் கட்டிக்கொண்டு இருக்கிறான். அந்த கட்டிக்கொண்டு இருப்பதை தடுப்பதற்கென்றே ஒரு குரூப் இருக்கிறது. சன்பல்லா, தொபியாத் என்பவர்கள் யூதர்கள் அல்ல. எப்பொழுதுமே எந்த வேலை ஆரம்பித்தாலும், நல்ல காரியங்கள் செய்தாலும் அதை கெடுப்பதற்கென்று ஒரு கூட்டம் இருக்கு. அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர்கள் இப்படித்தான் ஆதியிலிருந்து கடைசி வரை அப்படித்தான் இருக்கத்தான் செய்வார்கள். அவர்கள் துன்மார்க்கர்கள். அவர்கள் நெகேமியாவை நீ அலங்கட்டக்கூடாது, வா, ஒரு இடத்துல இருந்து பேசலாம் என்றார்கள். இவர், நான் வர முடியாது, பெரிய வேலையை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அனுப்பினான். திரும்பவும் 4 முறை இதையே சொன்னார்கள். இவனும் இதையே பதில் சொன்னான். 400 முறை கேட்டிருந்தாலும் நெகேமியா இந்த பதிலைத்தான் சொல்லியிருப்பான். அவன் அதற்கு பயப்படவே இல்லை. கட்டி முடித்தான் 52 நாட்களுக்குள். கடிதம் எழுதினார்கள். இதெல்லாம் உங்கள் கற்பனை என்று அவன் அசட்டு பெண்ணை அனுப்பிவிட்டான். மக்களே, நம்மை பற்றி நாம் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை.
ப்ரூஃப் எல்லாம் யாரும் எதிர்பார்க்கறது இல்லை. நம்ம வேலை தடைப்படணும், நாம் கெட்டு போகணும் என்பது தான் குறியாக இருப்பார்கள் எதிரிகள். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள். எடுத்த வேலையில் குறியும் கவனமாக இருக்க வேண்டும். ஏன் நமது வேலை வீட்டு சமாதானத்தின் சுபாவம் நமக்கு பிடிப்பதில்லை என்றால் ஒரு யோசனையிலிருந்து இன்னொரு யோசனைக்கு தாண்டுவது. யாராவது கூப்பிட்டால் உடனே போய்விடும். ஒரு கற்பனையாக ஒன்று சொல்லுகிறேன், நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். இன்றைக்கு வீட்டில் பீரோவெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லா பாத்திரத்தையும் கழுவி முடித்து பிள்ளைக்கு 12:30 மணிக்கு சாப்பாடு கொண்டு போக வேண்டும் என்று பிளான் பண்ணி இருக்கிறீர்கள். ஒரு கற்பனை செய்து பாருங்கள். பீரோவை திறந்து போட்டு எல்லாம் எடுத்து வெளியே போட்டாகிவிட்டது. வேண்டாதையெல்லாம் கொடுத்து விடலாம் என்று இப்பொழுது அரேஞ்ச் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு ஃபோன் வருகிறது. எடுத்து போய் பேசுகிறீர்கள், இதை மறந்து விட்டீர்கள். அப்படி ஒன்றுக்கு உப்புக்கு சப்பு இல்லாத பேச்சு மணிக்கணக்காக நேரமே போகிறதையாக போய் கொண்டிருக்கிறது. திடீரென்று யோசனை வருது, ஐயையோ பிள்ளைக்கு சாப்பாடு கொண்டு போக வேண்டுமே என்று நிறுத்திவிட்டு ஓடி வந்து பார்க்கிற பாத்திரங்கள் இல்லை. ஏதோ 1-2 பாத்திரத்தை எடுத்து செய்து அவசரமாக வண்டி எடுத்துக்கொண்டு போகிறீர்கள். வேகமாக போகிறீர்கள். கொஞ்ச நேரம் கழித்தான் தெரிகிறது, ரைட் சைடு போடுவதற்கெல்லாம் நீங்கள் லெஃப்ட் சைடு போய்விட்டீர்கள். டென்ஷனில் திரும்பி பார்த்து மறுபடியும் வருகிறீர்கள். அதுக்குள்ளே லஞ்ச் அவர் முடித்து பிள்ளை உள்ளே போய்விட்டது. இப்பொழுது திரும்பி வருகிறீர்கள். உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் பாருங்கள். இப்படித்தான் வாழ்க்கையிலும் இருக்கிறது. ஒரு யோசனை இன்னொரு யோசனை. ஒருத்தர் கூப்பிடுகிறார்கள் என்பதற்கு முகத்தாட்சியின் பார்ப்பது, நோ சொல்ல தெரியாமல் இருப்பது, இது நம்முடைய வேலையை கெடுக்கிறது. இது ஆவிக்குரிய காரியமா? மத்தேயு 14:15 இயேசு அப்பம் விட்டு அற்புதம் செய்வதற்கு முன் என்ன செய்தார்? 50 பேராக ஒழுங்காக அமர சொல்லவில்லையா? அது ஆவிக்குரிய காரியம் அல்லவா? அவர் ஒழுங்கை எதிர்பார்க்கிறார். ஆலயத்தில் கயிற்றால் சவுக்கை உண்டாக்கி புறா விற்கிறவர்களை, காசு மாற்றுகளை, பலகைகளை கவிழ்த்து போட்டு துரத்தி மிரட்டவில்லையா? நம்முடைய வீட்டை நாம் தான் ஒழுங்காக வைக்க வேண்டும். நம்முடைய காரியங்கள் நம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். நம்ம சொந்த பிஸ்னஸில் கருத்தாக இருக்க வேண்டும். இதை தடுப்பதற்கு விலகி செய்வதற்கு எத்தனையோ காரியங்கள் வரும். அதை நாம் உஷாராக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கர்த்தர் நேர்த்தியும் ஒழுங்கையும் விரும்புகிறவர். நாமும் அப்படித்தான் இருக்க வேண்டும். நாம் புரிந்து கொள்வதற்காகத்தான் ஆவிக்குரிய வாழ்வு உலக வாழ்வு என்று பிரித்து கற்றுக் கொடுக்கப்படுகிறது. கிறிஸ்துவனுக்கு எங்கேயும் ஒரே பேச்சு, ஒரே சிந்தனை தான். ஆலயத்தில் பாஸ்டருக்கு முன்பாக எப்படி பயபக்தியோடு பணிவோடு பேசுகிறோமோ அதே போலத்தான் எல்லா பக்கம் பேச வேண்டும். இரட்டை வாழ்வு வேண்டாம். நம்முடைய இந்த ஒழுங்கை குலைக்கவே, வழியிலிருந்து பிரிக்கவே பிசாசு திட்டமிட்டு செயல்படுகிறான். முகத்தாட்சியை பார்ப்பது கூடாது. முகத்தாட்சியின் பார்ப்பது, நோ சொல்ல தெரியாமல் இருப்பது, மனிதர்களை பிரியப்படுத்துவது, இவைகள் உங்களை கண்ணியில் சிக்க வைத்துவிடும். நான் என் வேலையில் கர்த்தரின் கட்டையில் நிறைவேற்றி நான் மாற்றப்பட்டிருக்கிறேன், தினமும் மாறிக்கொண்டே இருக்கிறேன் என்பதை உங்களது அணுகுமுறை செயலில் காட்டுங்கள். சொல்லாமல் சொல்லுங்கள். கொஞ்ச நாட்கள் சிரமமாகத்தான் கூட இருக்கலாம், பின் அது சுபாவமாக மாறிவிடும். யாரும் பிறக்கும் போது சில்வர் ஸ்பூனில் பிறப்பதில்லை. அற்புத குணங்களோடு யாரும் பிறப்பதில்லை. நம்முடைய சுபாவங்கள், நம்முடைய சூழ்நிலைகள் நம்மளை மாற்றுகிறது. மாறிக்கொள்ள வேண்டும். வேதம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. உரசல் வருகிறது, அதில் மாறிக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். நான் அப்படியே தான் இருப்பேன் என்றால் இருக்கலாம். யாரும் உங்களை ஒன்றும் செய்வதில்லை. இவரிடமும் அவரிடமும் நம்மளுடைய பற்றி சொல்ல வேண்டிய அவசியமில்லை. தேவையில்லாத பேச்சுக்கள் பேச வேண்டிய காரியமில்லை. உங்களை பார்க்கும் பொழுது மற்றவர்களுக்கு ஒரு பயம் வர வேண்டும். இவர்கள் சரியாக இருப்பார்கள், சொன்னதை மட்டும்தான் செய்வார்கள், தேவையில்லாத பேச மாட்டார்கள் என்று நம்மளை வருவதற்கு நாளாகும். ஆனால் அப்படி ஒரு காரியம் வர வேண்டும். இப்படித்தான் ஜெயம் எடுக்க வேண்டும். தேவ பயம் இருக்க வேண்டும். பட்சத்தில் மனிதர்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுக்கு பயப்படுங்கள். நம்மை வேறு விதமாக காட்டிக்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் இல்லை. தெரியாது என்று சொல்வதில் என்ன கஷ்டம் இருக்கிறது? இதுதான் தேவனுக்கு பிரியமான வழி நடத்தை. எதிரியும் உங்களை நண்பனாக மாற்றுவார். நீதிமொழிகள் 16:7. இதுதான் ஞானம், விவேகம். இதை அடைந்துவிட்டால் சகலம் உங்களை தேடி வரும். உள்ளொன்றும் புறமொன்றும் இருந்தால் கர்த்தரின் கரம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்காது. எண்ணம், சிந்தை, பேச்சு, செயல் எல்லாம் நேர்கோட்டில் இருக்கும்போது தெய்வம் உங்களை தேடி வருவார். உங்கள் குடும்பத்தை கவனியுங்கள், உங்கள் கணவனை கவனியுங்கள், பிள்ளையை கவனியுங்கள், மனைவியை கவனியுங்கள். அதற்கு நேரம் கொடுங்கள். நீ என்ன வேண்டும் என்று விரும்பினதை கேள் என்று ஆண்டவர் வருவார். குடும்பம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? உங்களை நம்பித்தானே குடும்பத்தை கொடுத்திருக்கிறார்கள். உங்களை நம்பித்தானே பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார்கள். நன்றாக வளர்ப்பில் என்றுதானே பிள்ளைகளை கொடுத்தார். அதன் மீது கவனமாயிருங்கள். மற்றவர்கள் மீது கவனம் அவசியம் இல்லை. இதுதாங்க கிறிஸ்துவ வாழ்வு, அற்புத வாழ்வு. உலகத்தில் தான் வாழ்கிறோம். உலகம் நமக்குள்ளே வரக்கூடாது. நாமும் உலகத்திற்குள்ளே இழுப்புண்டு போகக்கூடாது. உலகம் இழுப்பதற்கு தயாராக இருக்கிறது. எதையாவது கொண்டு இழுப்பதற்கு தயாராக இருக்கிறது. நாம் நம் வேலையில் கவனமாக இருக்க வேண்டும். சொந்த வேலையை நாம் பார்க்க வேண்டும். இழுத்துக்கொள்வதற்கு பிசாசின் திட்டம் ஏராளம். ஒதுக்கி விடுங்கள், தள்ளி விடுங்கள். நீங்கள் வெற்றியாளர்.
ஜெபிக்கலாம். தகப்பனே, எங்கள் சொந்த வேலையை பார்த்து கொண்டு உங்களுக்கு பயப்படும் பயத்தோடு வாழ்வதே உத்தமம் என்று அறிந்தோம். வாழ்வோம் நேர்த்தியாக, வெற்றியாக, உமது கிருபை கொண்டு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.